இன்னைக்குரிய டிவோஷன் காக்கும் நிழல் சங்கீதம் 121:5. நிழல் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வருவது மரங்கள் தான். அதிகமான வெயில் அடிக்கிறப்ப ஒரு மரத்துடைய ஷேடோல நம்ம ஒதுங்குகிறோம். அந்த மரத்துடைய நிழல் வெயிலிலிருந்து நம்மள பாதுகாக்கும். பைபிள்ல நம்மளுடைய ஆண்டவரை பற்றி வாசிக்கிறப்ப வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருக்கிறார்னு ஏசாயா 25:4 சொல்லி இருக்கு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்துறப்ப கானானுக்குள்ள வேவு பார்த்து வரதுக்காக இஸ்ரவேல் கோத்திரத்தின் அதிகாரிகளை அனுப்புறாரு. அவங்க கானானுக்கு போய் வேவு பார்த்து திரும்பியப்ப தாங்கள் கண்ட பல காரியங்களை சொல்றாங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் கனிகளை கொண்டு வராங்க. பின்னர் அந்த தேசத்தின் ஜனங்கள் பலவான்களா இருக்கிறாங்க. பட்டணங்கள் ரொம்ப பாதுகாப்பா அரணிப்பானவைகளா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பல மனிதர்களை பார்த்தோன்னு சொல்றாங்க. அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல நம்ம இருக்கோம்னு சொல்றாங்க. அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால கூடாதுன்னு ரொம்ப எதிர்மறையா பல விஷயங்களை சொல்றாங்க. இந்த காரியங்களை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுல காலேபும் யோசுவாவின் கண்கள் மட்டும் 10 கோத்திரத்தார் காணாத ஒரு காரியத்தை பார்த்தாங்க. அது என்னன்னா அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிற்றுன்னு சொல்றாங்க. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நம்ம அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. என்னாகமும் 14 படிச்சு பாத்தீங்கன்னா இது தெரியும். தேசத்துல எல்லாவற்றையும் பார்த்த கண்கள் அந்த தேசத்தை காத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிற்று அப்படிங்கிறத பார்க்கல. இது நாள் வரைக்கும் அந்த தேசத்தை காத்தது எது? கர்த்தரே அந்த தேசத்தை காத்துட்டு இருந்திருக்காரு. இப்பொழுதோ அந்த நிழல் அங்க இல்லைன்னு சொல்றாங்க. கர்த்தர் இப்ப நம்மளோட இருக்கிறாரு. எனவே அவர்களை எளிதாக பிடித்து கொள்ளலான்னு விசுவாசத்தோடு யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. யோபுவின் வீட்டுல நுழையாதபடி சாத்தான தடுத்தது எதுன்னு பார்த்தோம்னா, நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோன்னு சாத்தான் சொல்றான். அந்த நிழலின் பாதுகாப்புலதான் யோபு இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. சவுல் எவ்வளவோ முயற்சி செய்தும் தாவீதை ஏன் அவரால் பிடிக்க முடியலன்னா, உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தாவீது தங்கி இருந்ததாலதான் தாவீது காக்கப்பட்டான். நம்ம அந்த நிழலின் பாதுகாப்பில் இருக்கிறோமா? நம்ம குடும்பம் அந்த நிழலில் கீழே தான் இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் நமக்கு நிழலா இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமேன்.